என் பேர் Arun Venkatraman. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் டு ஆக்ஷன்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நம்ம அவேர்னஸ்லேருந்து, இதுதான் ஆக்ஷன் பார்ட். ஸோ அதுக்கு தான் இதனோட முக்கியத்துவம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி டேட்டா, நம்ம என்ன டேட்டா கேப்சர் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ பஸ்ஸுனா சரி, டிரான்ஸ்போர்ட்னா சரி, எலக்ட்ரிசிட்டினா சரி, அது எல்லாத்துக்கும் மெஷர் பண்ணணும். முதல் ஸ்டெப் அதுதான். மெஷர் பண்ணலைன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா மெஷர் இம்பேக்ட். இப்போ டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட, அந்த டேட்டா வாட் இஸ் இட் மீன்? எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், நம்மளுக்கு பில்லு வருது மாதம் டிஎன்இபி பில்லு, இல்லை பாண்டிச்சேரி எலக்ட்ரிசிட்டி பில்லு வருது. அந்த பில்லு வந்து வாட் டஸ் இட் மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷன்ஸ், அதை நம்ம மெஷர் பண்ணுறோம். அதுதான் இம்பேக்ட். அதுக்கு ஃபியூச்சர் பிளானிங், ஓகே இவ்வளோ பில்லு வந்திருக்கு, இந்த ஏரியாவில் இவ்வளோ கன்சிடர் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம், அதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் பிளானிங். அதுக்கப்புறம் தான் ரெஸ்பான்ஸ். சரிங்களா? இதுதான் லைஃப் சைக்கிள். ஸோ we put it as a circle. So it starts from collecting data and it goes to response and it doesn't end there. That's why it's a circle. சரிங்களா? So once the response is done, once the recommendations are implemented, there's always room for more. So கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த செஷனில் முக்கியமான இது என்னென்னா, ஒரு 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. சரிங்களா? இப்போ GHG எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றதுக்கு இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ் 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸாக கொடுப்பாங்க. ஸோ அந்த செஷனில் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் 3 கேட்டகரிஸ் கவர் ஆகிருக்கு: கம்யூனிட்டிஸ், கவர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம எதில் வரோம்னா கவர்மெண்ட்டில் வரும். சரிங்களா? கம்யூனிட்டிக்கும் மெஷர் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் மேம் வந்து சண்டிகர் பற்றி சொன்னாங்க, தட்ஸ் அ சிட்டி. இல்லை ஆரோவில் கன்சல்டிங் வந்து ஒரு இன்வென்ட்ரி பண்ணிருக்காங்க, தட்ஸ் அ கம்யூனிட்டி. சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர். Government one of the biggest sort of consumer of electricity or emitter of carbon emissions. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு தனி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி ப்ராஜெக்ட், ஒரு தனி ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னா அதுக்கு எப்படி மெஷர் பண்ணுறது, எல்லாத்துக்கும் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கைடன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி மார்னிங் மேம் சொன்னதுனால நான் எடுத்தேன் டக்குன்னு. இது முதல்ல இல்லை ஸ்லைடில், பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 2018 டேட்டா. இது வந்து பாண்டிச்சேரி. சரிங்களா? இதில் ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது 1.37 CO2e TCO2e பர் கேபிட்டான்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும், நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆளும் வந்து ஆனுவலி, இது 2018 எமிஷன்ஸ், இப்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக, ஒவ்வொரு ஆளும் ஆனுவலி 1.37 டன்ஸ் எமிட் பண்ணுறோம். இந்த டன்னுனா என்ன அப்படின்றதும் பார்ப்போம் இப்போது. பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ப்ளிட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சரி, நம்ம டோட்டல் பாண்டிச்சேரியோட எமிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50% டிரான்ஸ்போர்ட்லேருந்து வருது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து 10% வருது. அக்ரிகல்ச்சர், கேப்டிவ் பவர் பிளான்ஸ், இப்படின்னு நிறைய ஏரியாஸ் இருக்குது. இதை வந்து சண்டிகரோட கான்ட்ராஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கம்மி இன்ஃபேக்ட். ஏன் அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. வி won't go into that because Pondicherry is also an industrial cluster and there are multiple reasons where emissions are higher for Pondicherry. But we won't go into that. இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக காமிக்கிறது தான். ஸோ this is the meat of the matter. These are the frameworks I was talking about. 2 ஃப்ரேம்ஒர்க் இருக்குது மெயினாக. பட் அந்த ஃப்ரேம்ஒர்க் எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போது ராகவோட ப்ரெசன்டேஷனில் வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஹிஸ்ட்ரி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால் எப்படி வந்தது, அது வந்து யார் கண்டுபிடிச்சா, கீலிங் கர்வ்னு ஒன்று காமிச்சார், ஜாய்ஸ்டிக் கர்வ் இல்லைங்களா? அந்த மாதிரி ரிசர்ச் வந்து ஒரு 1950ஸ்லேருந்தே இருக்குது. கிளைமேட் சேஞ்ச்னால் என்னன்றது வந்து நம்மளுக்கு இன்ஃபேக்ட் 18th centuryலேருந்தே தெரியும், 19th centuryலேருந்து. பட் அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக எப்படி மெஷர் பண்ணுறது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம எப்போ கண்டுபிடிச்சோன்னா, எப்போ ஆரம்பித்தோன்னா அந்த ஜேர்னி 1990s. 1990 ரியோ கான்ஃபரன்ஸ்னு நடந்தது. அதிலிருந்து தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது UNFCCCன்ற ஒரு பாடி உருவாச்சு. சரிங்களா? அந்த பாடி ஆரம்பித்து 2000s, ஏர்லி 2000s, 1990ஸ்லேருந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி 1990s என்ன பண்ணாங்கன்னா, ஒரு USA-வாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த கண்ட்ரீஸ்லாம் நம்மளோட எமிஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை கண்டுபிடிச்சாங்க ஆர் க்ரியேட் பண்ணாங்க அந்த ஃப்ரேம். பட் 2000s என்ன நினச்சாங்கன்னா, ஆக்சுவலி சரி கண்ட்ரிக்காக பார்க்குறது ஒன்று, பட் ஆக்சுவலி கண்ட்ரியில் எங்கேருந்து எமிஷன்ஸ் வருது? வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் த எமிஷன்ஸ் வந்து ஒரு டாப் 100 கம்பெனிஸ் வேர்ல்டில். இப்போ TCS-ஆக இருக்கட்டும், இல்லை ஆப்பிளாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இந்த கம்பெனிஸ் மட்டும் எமிட் பண்ணுறதே 70%. ஸோ டோட்டல் எமிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 70% வந்து இந்த கம்பெனிஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த கம்பெனிஸ்க்கு, இல்லை ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, கவர்மெண்ட்ஸ்க்கு, அவங்களுக்கு என்னோட எமிஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் முதல்ல வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா GHG ப்ரோட்டோகால். GHG ப்ரோட்டோகால்ன்றது வந்து WRI அண்ட் WBCSD, அதாவது வேர்ல்ட் ரிசோர்சஸ் இன்ஸ்டியூட் அண்ட் வேர்ல்ட் பிஸ்னஸ் கவுன்சில் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற 2 குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்து உருவாக்குனது. ஸோ இட்ஸ் குளோபலி ரெக்கக்னைஸ் ஃப்ரேம் ஒர்க். அதனோட வெர்ஷன் 1
GHG ப்ரோட்டோகால் வந்து 2001ல் ரிலீஸ் பண்ணாங்க. By 2004 already almost all companies had started sort of looking at the emissions from GHG protocol. அதுக்கப்புறம் இந்த வார்த்தை எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கும், ISO. ஏர்போர்ட்டில் பார்த்துருப்போம், இல்லை கம்பெனிஸில் பார்த்துருப்போம், ISO 9001 2000 இல்லை 9001 2015 அந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. ISOன்றது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு இவங்களும் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14064. 14000 சீரீஸே பார்த்தீங்கன்னா என்வைரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் 64. அந்த 64 எசென்ஷியலி என்னென்னு பார்த்தீங்கன்னா GHG அக்கௌண்டிங்காக, க்ரீன் ஹவுஸ் கேஸ் அக்கௌண்டிங், எப்படி நம்ம ஆக்டிவிட்டீஸை GHGயாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் அதனோட மெயின் எய்ம். 2011ல் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்றது வந்து நம்ம பார்ப்போம். என்னென்னு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனியோட பவுண்டரி மட்டும் இல்லை, அந்த கம்பெனினால் என்ன எமிஷன்ஸ் ஆகுதுன்றதும் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி GHG அண்ட் ISO வந்து ஒவ்வொரு செக்டருக்கும் ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க 2018 2019 குவைட் ரீசென்ட்லி. இப்போ ப்ரெசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ISOவும் சரி GHG ப்ரோட்டோகாலும் சரி வைட்லி அக்செப்டட். பட் மோஸ்ட்லி 90% கூட சொல்லலாம், மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரிஃபர் GHG ப்ரோட்டோகால் ஆர் இஸ் மோர் வைட்லி அக்செப்டட். ஸோ அதனால தான் நம்ம வந்து GHG ப்ரோட்டோகாலை பற்றி பார்க்க போகிறோம். பட் முதல்ல ISO பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்னிப்பெட் மட்டும். இதுக்குள்ளே 3 ஸ்டாண்டர்ட் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதில் எக்ஸ்பேண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் எப்படி நம்ம குவான்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் 64.2 இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லெவலில் எப்படி பண்ண முடியும்னு ரிலீஸ் பண்ணாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த டேட்டாவை வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ரேம் ஒர்க். ஸோ GHG ப்ரோட்டோகால்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ நான் முதலே சொன்னேன் 2001ல் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க GHG ப்ரோட்டோகால்னு. 2001ல் என்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இதுதான் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்னா என்ன, அதனோட பவுண்ட்ரி என்ன, அந்த பவுண்ட்ரிக்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வரும் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் உங்களை இந்த ரூமை சுற்றி கொஷின்ஸ் கேட்டேன், எந்தெந்த இப்போது நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்க, எனக்கு காலைல ராகம் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கேட்டேன், இந்த மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10-20 ஆக்டிவிட்டீஸ் சொல்ல முடியும் நம்மளால். பட் அந்த ஆக்டிவிட்டியில் எந்த ஆக்டிவிட்டி எனக்கு அட்ரிபியூட்டபிள், எந்த ஆக்டிவிட்டியோட எமிஷன்ஸ் நான் கால்குலேட் பண்ணால் நான் என்னோட எமிஷன்ஸ்னு சொல்ல முடியும் அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லான விஷயம். ஸோ அதை டீலினியேட் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு லேப்டாப் இருக்குது இல்லைங்களா, இல்லை ஒரு வாட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த வாட்சோட எமிஷன்ஸ் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா வந்து யாராலையாவது சொல்ல முடியுமா? அவுட் ஆஃப் தி பேட் யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா. பட் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் சரிங்களா. ஒரு வாட்ச் இருக்குது, இல்லை ஒரு மைக் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட், இல்லை கையில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் பாக்கெட்டில் நிறைய பேர் பென் வச்சுருக்கீங்க, அந்த பெண்ணை எடுத்துக்கோங்க சரிங்களா. அந்த பெண்ணோட எமிஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதனோட ரா மெட்டீரியல் அதிலேருந்து எடுத்து அந்த மேனுஃபேக்சரிங்கில் எனர்ஜி யூஸ் ஆகுது, அது ஒன்று. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த பெண்ணை ரீட்டெயிலுக்கு, அந்த பெண்ணை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுறது, இது எல்லாம் சேர்த்தா தான் லைஃப் சைக்கிள் எமிஷன்ஸ். அந்த லைஃப் சைக்கிள் எமிஷன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்றது தான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. அதே மாதிரி கார்ப்பரேட் வேல்யூ செயின் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று கொண்டாந்தாங்க. இந்த வேல்யூ செயின் ஸ்டாண்டர்ட்னா என்னென்னா, இப்போ என்னோட கம்பெனி ஒரு பவுண்டரி இருக்குது, அந்த பவுண்டரிக்கு வெளியே என்ன எமிஷன்ஸ் நடக்குது, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னும் கொஞ்சம். ஸோ இதுதான் இந்த பிக்சர் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது முதல்ல. ஸோ அதனால தான் நான் ஒன்று கிளியராக பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தா மேபி இனிஷியலி புரியாமல் இருக்கலாம். பட் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போமே, ஒரு கம்பெனின்னு எடுத்துப்போம், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்னு எடுத்துப்போம். ஆக்சுவலி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிறது ஈஸி. பாண்டிச்சேரியில் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இருக்குது. போன எக்ஸாம்பிள் வச்சே பண்ணுவோம் சரிங்களா. ஒரு பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட கேட் இதுதான் அந்த கேட், அந்த ஃபேக்ட்ரி சரிங்களா. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் அந்த கம்பெனியோட ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபேக்ட்ரியோட பவுண்ட்ரிக்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜென்ரேட்டர் செட் இருக்குது கரண்ட்டுக்கு இல்லைங்களா. எப்போ பவர் கட் ஆச்சுன்னா ஜென்ரேட்டர் செட் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குது மேனுஃபேக்சரிங்க்கு, ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் இருக்குது, ஃபோக் லிஃப்ட் இருக்குது, அது வந்து ஃபேக்ட்ரி ப்ரிமைசஸ் சரிங்களா. அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஒன்று பார்ப்பீங்க நீங்கள், ஏர் கண்டிஷனர் இருக்குது, இது வந்து வெல்டிங் மிஷின், அதே மாதிரி ஃபோக் லிஃப்ட். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அந்த ஃபேக்ட்ரியோட பவுண்டரிக்குள்ளே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் சரிங்களா.
அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு எமிஷன் நம்ம கால்குலேட் பண்ணி அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு போகும்னு கேட்டிங்கன்னா கம்பெனிக்கு தான். ஸோ அந்த ஸ்கோப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் 1 டைரக்ட் எமிஷன்ஸ்க்கு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் டைரக்ட் எமிஷன்ஸ். இந்த பாக்ஸ்குள்ளே வரதெல்லாம் டைரக்ட் எமிஷன்ஸ். இப்போ ஸ்கோப் 2ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இது என்னென்னு யாராவது சொல்ல முடியுமா? கரெக்ட். ஸோ தட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. இப்போது எலக்ட்ரிசிட்டியும் நீங்கள் கேட்கலாம், ஓ நான் தானே ஸ்விட்ச் போடுறேன், நான் தானே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஆன் பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன், அது எதுக்கு டைரக்ட்னு நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு கேட்கலாம் இல்லையா? ஏதாவது ஆன்சர் இருக்கா அதுக்கு? ஏதாவது மேபி எனி ஒப்பீனியன் ஒரு எனி கெஸஸ் ஃபார் வை எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் டைரக்ட்? மேம் கரெக்டாக சொன்னீங்க. சாரி, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. இட்ஸ் நாட் பர்ன்ட் ஆர் இட்ஸ் நாட் அந்த ஃபியூவலை வந்து நம்ம இன்ஹவுஸ் பர்ன் பண்ணல. அது வந்து வேற ஏதோ ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல வந்து அதை பர்ன் பண்ணி அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோம். என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ள நம்ம பர்ன் பண்ணுறது இல்லை, உள்ள யூஸ் பண்ணுற எனர்ஜிக்கு ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் ஒரு வண்டி யூஸ் பண்ணுறேன், அந்த வண்டியில் வந்து பெட்ரோல் போட்டு ஓட்டுறேன்னா நான் எப்படி ஓட்டுறேன்றதை பொறுத்து தான் அதனோட எஃபிஷியன்சி இல்லைங்களா? இதே வந்து ஒரு பஸ்ஸில் போகிறேன்னா அந்த பஸ்ஸோட எமிஷன்ஸ் வந்து பஸ் டிரைவர் எப்படி ஓட்டுறாரு, இல்லை அந்த எஃபிஷியன்சி பஸ்ஸோட வயசு எவ்வளோ வருஷமாக ஓடிட்டுருக்கு அதெல்லாம் பொறுத்து தான். அந்த மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. சரிங்களா? அதாவது நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அது டைரக்ட். நம்ம கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிறது this is still in our control because we can control. இப்போ மார்னிங் வந்து டுவான் சொன்ன மாதிரி ஏசியை வந்து ஒரு 2 டிகிரி அதிகமாக போடலாம் இல்லையா? ஏசி 2 டிகிரி அதிகமாக போட்டால் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் ஆகும், கொஞ்சம் கன்சர்வ் பண்ணும். பட் அப்படி பண்ணால் கூட அந்த எலக்ட்ரிசிட்டினால எவ்வளோ எமிஷன்ஸ் வருதுன்றது டைரெக்டாக நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதனால தான் ஸ்கோப் 2ன்னு தனியாக போடும். இது பர்ச்சேஸ்ட் எனர்ஜி, இது டைரக்ட், இது பர்ச்சேஸ். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு வெளியே சில ஐட்டம்ஸ் பார்ப்பீங்க. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பென் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் ரீஃபில் பாடி இந்த 2 விஷயத்தையும் வந்து சேர்த்து ஒன்றா மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. சரிங்களா? பட் ரீஃபில்கான இங்க் இருக்கு இல்லையா, அது வந்து பல்காக வேறு சப்ளையர்லேருந்து வாங்குறீங்க. சரிங்களா? அது மேபி சென்னையிலேருந்து வரலாம், இல்லை ஆந்திராலேருந்து, இல்லை பெங்களூர்லேருந்து வரலாம். ஸோ அந்த பென் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல அந்த இங்கும் மேனுஃபேக்சர் ஆகுது இல்லையா, அதனோட எமிஷன் யாருக்கு அக்கௌண்ட் ஆகும்? நம்மளுக்கு அக்கௌண்ட் ஆகுமா, அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆகுமா? அதுதான் மெயின் கேள்வி. என்ன ஏதோ கெஸ்ஸஸ் இருக்கா? நம்மளுக்கு டைரக்ட் அக்கௌண்ட் ஆகுமா அந்த எமிஷன்ஸ்? இப்போ பெண்ணுக்கு வந்து இங்க் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம், வேற எங்கேயும் மேனுஃபேக்சர் பண்றோம்னா அது நம்மளுக்கு டைரக்டா வராது இல்லைங்களா? ஸோ அதுதான் ஸ்கோப் 3. இந்த மிச்சம் எல்லாமே ஸ்கோப் 3. இது வந்து இங்க் மேனுஃபேக்சர் பண்றது, அந்த இங்கை வந்து பல்காக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபேக்ட்ரிக்கு, அந்த டிரான்ஸ்போர்ட் அதுவும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, டெய்லியும் வண்டி எடுத்துன்னு ஆஃபீஸ் போகிறீங்க இல்லையா? இப்போ இந்த கம்பெனியே இல்லை, டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ் போக மாட்டீங்க, அந்த எமிஷன்ஸும் இருக்காது, வண்டியில் போகிற எமிஷன்ஸும் இருக்காது. ஸோ இந்த கம்பெனினால தானே எமிஷன்ஸ், கரெக்டாக? ஸோ அதனால அந்த எமிஷன்ஸும் ஒரு விதத்தில் கம்பெனிக்கு தான் அக்கௌண்ட் ஆகும். பட் ஸ்கோப் 3 அப்படின்ற ஒரு எக்ஸ்பேண்டட் செட்டில் இதுவாகும். அது எம்ப்ளாயி கம்யூட், வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறது இல்லை ஃபேக்ட்ரி போகிறது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா, பென் மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிட்டிங்க, அந்த பெண்ணை வந்து பேக் பண்ணி ரீட்டெயிலுக்கு அனுப்புறீங்க, கடைக்கு அனுப்புறீங்க, அதுவும் ஒரு விதத்தில் வந்து உங்களால் தானே. ஸோ அது லேட்டர் ஆன் டவுன் ஸ்ட்ரீம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் வந்து எமிஷன்ஸ் கிரியேட் பண்ணுது. அந்த எமிஷன்ஸும் வந்து ஸ்கோப் 3ல் அக்கௌண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்கோப் 1, 2, 3ன்றது ஓரளவுக்கு புரிஞ்சுதா? கிளாரிட்டி இருக்குங்களா? நான் சொல்கிறேன் இன்னும் என்னென்ன வரும், ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வரும்னு சொல்கிறேன் கிளியராக இன்னும். பட் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் மெயின் கான்செப்ட். இப்போ நம்ம எமிஷன்ஸ் வந்து நாளைக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்க்கோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கோ உங்களோட எமிஷன் மெஷர் பண்ணுங்கன்னு எங்களோட டூல் கொடுக்கும்போது இந்த ஸ்கோப் 1, 2, 3ன்னு தான் நீங்கள் போட வேண்டியது. சரிங்களா? அதனால தான் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பட் எதனால வந்து இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம், எதனால வந்து ஓகே இப்போது நீங்கள் எனக்கு இந்த கால்குலேஷன் கொடுத்துட்டீங்க, இல்லைனா நானே வந்து ஆன்லைனில் பார்த்து என்ன எமிஷன்ஸ் ஃபேக்டர் பார்த்து பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு கூட தோணலாம். சரி, ஓகே, வாட்ஸ் த பிக் டீல்? பட் ஏன் நம்ம வந்து எல்லாரும் ஒரே ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 4 விஷயம். இப்போ நீங்கள் ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட் வேறு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். கம்பேரபிலிட்டி. 2 இல்லை மொத்தமாக பாண்டிச்சேரிக்கு அக்ளோமரேட் பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும், அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, clear and consistent reporting. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே, we can take it on your word, but if there is a framework backing you, நான் வந்து GHG accounting வச்சு இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, எல்லாம் நம்புவாங்க. அதே மாதிரி
நீங்களே ஒரு மெத்தடாலஜி க்ரியேட் பண்ணுறதை விட இருக்கிற மெத்தடாலஜியை அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது டைம் கன்சியூமிங் கிடையாது. அது டைம் சேவ் பண்ணும். அந்த டைமை நம்ம வந்து ஆக்சுவலி எமிஷன் சேவிங் அண்ட் ரிடக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மார்னிங் மேடம் வந்தாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து மெஷர் பண்ணி எங்களோட எமிஷன்ஸ் இவ்வளோன்னு சொன்னிங்கன்னா அந்த எமிஷன்ஸ் அக்கௌண்டிங் ஆக்யூரேட்டாக இருந்ததுன்னா மேடம்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாலிசி கொண்டாடுறது. ஸோ இதுதான் 4 வந்து ரீசன்ஸ் மெயினாக எதுக்காக வந்து நம்ம இப்படி பண்ணுறோன்றது. சரி, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இருக்கு ஒன்று. இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்தீங்க இல்லையா, எப்படி வந்திருக்கீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன டிரான்ஸ்போர்ட் மோடில் வந்தீங்க? சில பேர் பஸ்ஸில் வந்திருக்கீங்க. வேறு யாராவது கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸில் வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸில் வந்தவங்க இல்லை எல்லாம் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்திருக்கீங்களா? கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அது அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டோட கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸில் வந்திருக்கீங்களா இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கீங்களா? ஓன் டிபார்ட்மெண்ட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறோம், அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தனிப்படியாக அரேஞ்ச் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்க, சரியா? இப்போ நான் வந்து மந்த் எண்டில் வந்து என்னோடய எமிஷன்ஸ் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோடய எமிஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறேன். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுவேன்? அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இல்லையா? எந்த டிபார்ட்மெண்ட்டு இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஆக்டிவிட்டி அசோசியேட் பண்ணணும், எந்த டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இல்லை பவுண்ட்ரியில் அந்த எமிஷன்ஸ் வரணும் அப்படின்ற கான்செப்ட் தான் கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னோட ஆக்டிவிட்டீஸ் நான் மெஷர் பண்ணுவேன், அதெல்லாம் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பேச்சுவார்த்தையில் டிசைட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் நல்லது. அந்த ஸ்டாண்டர்டுன்றது தான் கன்சாலிடேஷன் அப்ரோச்சஸ். இதுக்கு 3 அப்ரோச் இருக்குது. ஆக்சுவலி நான் எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக போக மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. 3 அப்ரோச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஆப்ரேஷனல் கண்ட்ரோல்னு ஒரு அப்ரோச் இருக்குது, எக்விட்டி அண்ட் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்னு 2 அப்ரோச்சஸ் இருக்குது. இப்போ எக்விட்டி அண்ட் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனியில் 50% இல்லை 40% ஷேர் ஹோல்ட் பண்ணுறேன்னா அந்த கம்பெனியோட எமிஷன்ஸ் எனக்கு எப்படி அக்கௌண்ட் ஆகுன்றது தான் எக்விட்டி. சரி, அதே மாதிரி ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேங்க் இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு கம்பெனியில் 51% மேலே, அதாவது மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, மெஜாரிட்டி ஷேர் வச்சிருக்காருன்னா அந்த கம்பெனியோட 100% எமிஷன்ஸ் அவருக்கு தான், இல்லை அந்த காங்க்ளோமரேட்டுக்கு தான் வந்து அக்கௌண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு கன்சாலிடேஷன் அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனல் கண்ட்ரோல். திஸ் இஸ் ஈஸியர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். இப்போது ஹூ கண்ட்ரோல்ஸ் தி ஆக்டிவிட்டின்றது தான் ஒரே கொஷின். ஹூ கண்ட்ரோல்ஸ் தி ஆக்டிவிட்டி? whoever operates or controls the activity has operational control over it. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம இது பண்ணணும், சரிங்களா? இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னோம், ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்ணுது இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகும் எல்லாமே, அந்த எமிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அக்கௌண்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் இந்த அப்ரோச்சஸோட டிஃப்ரென்சஸ் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பார்த்துருவோம். அதாவது ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் ஓவர் அன் ஆப்ரேஷன் ஆர் ஃபெசிலிட்டி. ஃபெசிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூ மைட் நாட் ஓன் இட், பட் இஃப் த லீஸ் இஸ் அண்டர் யோர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நேம், தென் இட்ஸ் அண்டர் யூ, சரிங்களா? அதே மாதிரி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வந்து ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அந்த யூனிட்டுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி ரெண்ட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? இப்போ அந்த ஃபெசிலிட்டியோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் யாருக்கு போகும் அப்படின்றது ஒரு ஜாயிண்ட் ப்ரோக்ராம், ஜாயிண்ட் ப்ராஜெக்ட். ஆனால் அந்த ஃபெசிலிட்டியோட எலக்ட்ரிசிட்டி யாருக்கு போகும்னு கேட்டிங்கன்னா, யார் பேரில் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கோ, யார் பேரில் இபி அக்ரிமெண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதான் கன்சாலிடேஷன். மேனேஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து நம்ம கிளியராக வந்து பண்ணியிருக்கணும். நம்ம அந்த கன்சாலிடேஷன் கிளியராக பண்ணால் தான் நம்ம வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்க முடியும். நாளைக்கு வந்து சொல்ல முடியாது, ஓ இதான் என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ஒரு பேசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். அதனால தான் இம்பார்ட்டன்ட் இது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், கம்பெனி லீசஸ் அ ஃபெசிலிட்டி அண்ட் ஹேஸ் தி அத்தாரிட்டி டு மேனேஜ் இட்ஸ் டே டு டே ஆப்ரேஷன்ஸ். இதுதான் வந்து அந்த கம்பெனி வந்து அந்த ஃபெசிலிட்டியை ஓன் பண்ணாட்டி கூட அதனோட பேரில் தான், அவங்களோட பேரில் தான் லீஸ் இருக்குது. ஸோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கன்சாலிடேஷன். இப்போ ஸ்கோப்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம், பட் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் 1ல் வந்து ஒரு 5-6 கேட்டகரிஸ் இருக்குது, ஸ்கோப் 2ல் வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்கோப் 3ல் வந்து 15 கேட்டகரிஸ் இருக்குது, சரிங்களா? அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி.
இப்போது இந்த டேபிள் என்ன போட்டிருக்கோம்னா வெறும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மோர் ரெலவெண்ட்டான ஸ்கோப்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்பிஜி அண்ட் டீசல், அதாவது எரிவாயு, அதாவது ஃபாசில் ஃபியூவல்ஸ் இல்லையா? ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக என்ன யூஸ் பண்ணுறோன்றது ஸ்கோப் 1ல் வரும். முதலே நான் அந்த டயக்ராமில் பார்த்துருப்பீங்க நீங்கள், மேபி உங்களுக்கு ஐடியா இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் வெஹிக்கிள் ஃப்ளீட்ஸ், இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கலாம். அந்த ஃப்ளீட்டோட டைரக்ட் பெட்ரோல்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டே ஓன் பண்ணுது அப்படின்னா அந்த காரோட எமிஷன்ஸ் வந்து ஸ்கோப் 1ல் வரும். அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங்கில் என்ன எமிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ராகவ் சொன்ன மாதிரி மார்னிங் சொன்னார், ஃபியூஜிட்டிவ் எமிஷன்ஸ், லீக்கேஜஸ், கூலண்ட்டோட லீக்கேஜ், அந்த மாதிரி எமிஷன்ஸ்லாம் வந்து டைரக்ட் எமிஷன்ஸ் ஆகும். ஈவன் தோ இட்ஸ் நாட் அ ஃபாசில் ஃபியூல் பர்னிங் டைரெக்ட்லி, அது உங்களோட ஃபெசிலிட்டியில் நடக்குது. ஸோ டைரக்ட் எமிஷன்ஸ். அதே மாதிரி ஸ்கோப் 2வில் பார்த்தீங்கன்னா மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ். இது தவறையும் சில கேட்டகரிஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கூலிங்னு சொல்லுவோம், இல்லை ஹீட்டிங்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கூலிங் ஹீட்டிங்னு வருது. அதாவது நம்ம வெறிய இடத்துலேருந்து சில்ட் வாட்டர் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது, சரிங்களா, அது நம்மளுக்கு அவ்வளோ ரெலவென்ட் கிடையாது. இட்ஸ் மோஸ்ட்லி இன் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸ்கோப் 3ல் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கம்யூட்டிங், முதலே சொன்னேன், அந்த இதில் பார்த்துருப்பீங்க, கார்னரில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஆஃபீஸ் வரத்துக்கு எந்த மோடில் வரும், எந்த வெஹிக்கிளில் வரும்ன்றது. அதே மாதிரி பிஸ்னஸ் ட்ராவல், திஸ் இஸ் அ பிஸ்னஸ் ட்ராவல் ஆக்டிவிட்டி ஆக்சுவலி. இது வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் பிகாஸ் ஆஃப் யோர் ஒர்க், ரைட்? ஸோ இதே வந்து நீங்கள் வெளியூர் போகிறீங்க, கோயம்புத்தூர் கான்ஃபரன்ஸ் போகிறீங்க, பெங்களூருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறீங்கன்னா அந்த ஃப்ளைட் இல்லை ட்ரெயின் எமிஷன்ஸ், அதனோட எமிஷன்ஸும் இந்த இதில் ஸ்கோப் 3ல் அக்கௌண்ட் ஆகும். வேஸ்ட் டிஸ்போசல், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ப்ரொக்யூர்மெண்ட், பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பிரிண்டர் இருக்கும், பிரிண்டருக்கு பேப்பர் வாங்குறோம் இல்லையா? ஸோ அந்த பேப்பர் வந்து எந்த கேட்டகரியில் வரும் இல்லையா? அந்த பேப்பர் ஹேஸ் எமிஷன்ஸ். அந்த பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பஞ்ச் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மரத்தை வெட்டிருப்பாங்க. ஸோ அந்த மரத்தோட எமிஷன்ஸ் என்ன அப்படின்றது வந்து எந்த ஸ்கோப்பில் கேப்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் 3. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ கைஸ் டூ மச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓகே இந்த ஸ்கோப் நீங்கள் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு கிளியராக புரியும். பட் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸசைஸ், சரிங்களா? இப்போ இதில் கீழே 5 கேட்டகரிஸ் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி கம்யூட் எந்த ஸ்கோப்பில் வரும்னு சொல்ல முடியுமா யாராவது? ஸ்கோப் 3. வெரி குட். Actually, I was thinking I'll have my laptop with me and I can directly move it. But just imagine that it's already moved there. சரிங்களா? LPG for canteen. Canteen இருக்கு ஆஃபீஸில், அந்த கேன்டீனில் சாப்பிட்றோம். அந்த கேன்டீனுக்கான LPG. Scope 1. Perfect. So, Scope 1 move to LPG move to Scope. Electricity consumption? Scope 2. Perfect. Waste generated? Scope 3. Scope 3. Paper purchase for printing? Scope 3. Perfect. Thank you so much. That's fantastic. I was thinking of more examples, but I wanted to keep it simple because நீங்க இந்த work பண்ணும்போதே உங்களுக்கு அந்த doubts வரும் கண்டிப்பா. இது இப்போ ஈஸியா இருக்கலாம் because நான் இப்பதான் சொன்னேன் நிறைய விஷயம். பட் சில சமயம் அக்கவுண்டிங் பண்ணும்போது எனக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும். இந்த மாதிரி எந்த ஸ்கோப்ல வரும் இது அப்படின்றது. ஸோ அதனால வந்து ஒரு கைடன்ஸ் ரெடியா வச்சுக்கிறது நல்லது. இது நீங்க அவ்வளோ கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் டூல் கொடுக்கும்போது நாங்களே வந்து அந்த கைடன்ஸ் கொடுத்துருவோம். அது ஸோ எப்போதும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து டிபிக்கல் ஸ்பிளிட் ஃபார் சர்வீஸ் செக்டர்னு போட்டுருக்கோம். சர்வீஸ் செக்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி, கன்சல்டிங் ஃபார்ம், அந்த மாதிரி. இப்போ எதுக்கு சர்வீஸ் செக்டர்னு போட்டுருக்கோம்னா இட்ஸ் சிமிலர் டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு மேனுஃபேக்சரிங் இருக்காது இல்லைங்களா? மோஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் சர்வீஸ் ஓரியன்டட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து இல்லை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், ஐடி இல்லை டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சர்வீஸ் செக்டர்ல பார்த்தீங்கன்னா this is usually the split. Most of your emissions come from scope 3. 3 தான் மேக்ஸிமம் இருக்கு இல்லையா? ஆனா ஸ்கோப் 3 நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆக்சுவலி அவ்வளவு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. எது நம்ம கண்ட்ரோல்ல டைரக்டா இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கோப் 2 and 1. So scope 1 ஆக்சுவலி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது கம்மி தான். நம்ம கம்ப்ளீட்டா ஜீரோ நெகட்டிவ் எமிஷன்ஸ், ஜீரோ எமிஷன்ஸ் பண்ணா கூட இன்னும் 92% எமிஷன்ஸ் நமக்கு பாக்கி இருக்கு. ஸ்கோப் 1 நம்ம எதுவுமே கன்சியூம் பண்ணல நம்ம. சோ நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணனும்ன்றது இந்த ஒரு இதுதான் கொடுக்கும், இந்த ஒரு ஸ்பிளிட் தான் கொடுக்கும். சோ இத பார்த்து நம்ம இது வந்து ஒரு பிரஷர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 664 tons of emission வந்து 4 தாஜ்மஹாலை ஃபில் பண்ண முடியும் அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல, சரிங்களா? இது வந்து ஒரு கேஸா வச்சுக்கிட்டீங்கன்னா. அதே மாதிரி ஸ்கோப் 2 ஓட 3000 tons வந்து 20 தாஜ்மஹால், ஸ்கோப் 3 வந்து 30 தாஜ்மஹால்ஸ். இது விஷுவலைஸ் பண்றதே கஷ்டம். ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது வச்சிருக்கேன். அது வந்து ஆட்டோ.
ஒரு ஆட்டோ இப்போ அந்த 664ன்னு சொன்னோம் இல்லையா, 664 டன் CO2 உங்களது எவ்வளோன்றது பார்த்து நம்ம இதை கால்குலேட் பண்ணி சொல்லலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கே அந்த கால்குலேட்டர்லேயும் தரோம் நாங்களே, சரிங்களா. பட் இந்த 644 டன் CO2 வந்து இந்த எமிஷன்ஸ் வந்து வெறும் அந்த இது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த 8%. ஒரு சர்வீஸ் செக்டர், டிபிக்கல் சர்வீஸ் செக்டர் கம்பெனியோட 8% எமிஷன்ஸ். அந்த 8% எமிஷன்ஸ் காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோ 40 வாட்டி வேர்ல்டை சுற்றி போகலாம். அந்த ஈக்குவலண்ட் எமிஷன்ஸ் தான் 664 டன்ஸ். ஸோ இட்ஸ் குவைட் அ லாட். நீங்கள் டெல்லியிலேருந்து ஒரு பாம்பே ஒரு ஃப்ளைட் எடுத்திங்கன்னா வெறும் 200 kg தான் எமிஷன்ஸ் இப்போ இருக்கிற ஃப்ளைட்டில். மேபி 500 kgs. லாங் ஹால் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா மேபி இன்னும் அதிகம். ஸோ த குவாண்டம் ஆஃப் இம்பேக்ட் ஆர் குவாண்டம் ஆஃப் எமிஷன்ஸ் ஃப்ரம் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் யூஸ்வலி வெரி ஹை. இப்போ பாண்டிச்சேரி ஃபார் ஃப்ளைட்ஸ், ஸோ ஒரு ஃப்ளைட் எடுத்திங்கன்னா, அதாவது பாம்பே டு டெல்லி, டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ளைட். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃப்ளைட்ஸில் போனீங்கன்னா அங்கேயே எமிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு க்ரீன் ஐகான் இருக்கும், இல்லை ரெட் இருக்கும், எது ஹை எமிஷன்ஸ் எது லோ எமிஷன்ஸ்ன்னு நீங்கள் புக் பண்ணும்போதே பார்க்கலாம் இப்போ ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் இப்போ எமிஷன்ஸ் ஃபேக்டர் போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் டிசைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி ஸ்கோப் 2க்கு பார்த்தீங்கன்னா IPL ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நைட் மேட்ச் நடக்கும்போது கிட்டத்தட்ட இப்போ மேட்ச் போயிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட டே மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த அளவுக்கு எல்இடிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த 3000 டன்ஸ்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த என்டையர் சீசன் ஆஃப் IPL 74 மேட்சஸ் தான். ஆக்சுவலி 100 மேட்சஸ்க்கு மோர் தென் 100 மேட்சஸ் இட் கேன் பவர். பட் 100 மேட்சஸ் கேன் பி பவர்ட் ஜஸ்ட் பை திஸ் 3000 டன்ஸ், சரிங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை. இந்த 4000 டன்ஸ்னால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட ஒரு 50% ஏரியா நம்ம ரீஃபாரஸ்ட் பண்ணுற மாதிரி. ஃபாரஸ்ட் வளர்த்தா அந்த ஃபாரஸ்ட் வந்து 50% ஆக்சுவலி இப்போயே க்ரீனாக தான் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ஒரு வருஷத்தில் சீக்வெஸ்டர் பண்ணுறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4000 டன்ஸ் கிட்டத்தட்ட. இப்போ ஸ்கோப் 1, ஸ்கோப் 2, ஸ்கோப் 3ன்றது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ முக்கியமானது என்னது, நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், அந்த சர்க்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இல்லையா. டேட்டா தான் இருக்கிறதுலே முக்கியம். பட் அந்த டேட்டாலையும் சில குவாலிட்டிஸ் இருக்குது. எந்த மாதிரி டேட்டா நம்ம வந்து கேப்சர் பண்ணணும், என்ன கேட்டகரிஸ் இருக்கணும், என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அந்த டேட்டாக்கு. ஸோ அதனால தான் வந்து அது 4 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை எம்ஃபசிஸ் பண்ணுறதுக்காக இப்படி போட்டிருக்கோம். டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஒரு சோர்ஸ். இப்போது நான் வந்து கேன்டீன் எல்பிஜின்னு சொன்னேன் இல்லையா. கேன்டீன் எல்பிஜிக்கு எனக்கு டேட்டா வேணும். இப்போ என் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேன்டீன் இருக்குது, அந்த கேன்டீனில் எல்பிஜி கன்சியூம் ஆகுது, அதுக்கு எனக்கு டேட்டா வேணும். யார்கிட்ட போய் கேட்போம்? கேன்டீன் இல்லையா. கேன்டீனில் இருக்கிற அம்மா இல்லை அண்ணாட்ட கேட்கலாம். வேறு யாராவது ஏதாவது ஆன்சர் இருக்கா? பர்ச்சேஸ், அதாவது யார் பர்ச்சேஸ் பண்ணுறா, இன்வாய்ஸ் கொடுக்குறான்றது. இப்போ இதில் எது வந்து ஆக்சுவலி எந்த சோர்ஸில் வந்து ஆக்சுவலி ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பர்ச்சேஸில் ரெக்கார்டு இருக்கும். ஸோ புரியுதுங்களா? அதாவது நம்ம டேட்டா எங்கேருந்து வாங்குறோன்றதை பொறுத்து நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எவிடன்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், நம்மளுக்கு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ எவிடன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அந்த சோர்ஸ் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறோன்றது நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா. டேட்டா அக்யூரசி, சரிங்களா. இப்போ இது இன்னும் முக்கியமான விஷயம். டேட்டா அக்யூரசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி எக்ஸாம்பிளே எடுத்துன்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன். போன மாதத்தில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல சார், இது வந்து 3 சிலிண்டர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அது 4வது சிலிண்டர் அடுத்த மாதத்தில் வரும், மேபி அவங்களுக்கு கிளியராக தெரியல, சரிங்களா. அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 30% எமிஷன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டே பண்ணல. அந்த டேட்டா வந்து அக்யூரேட்டே இல்லை. ஈவன் தோ வி ஹேவ் எவிடன்ஸ் ஃபார் இட், இட்ஸ் நாட் த கரெக்ட் டைம் ஃப்ரேம், அந்த மந்த்துக்கு கிடையாது, சரிங்களா. அந்த டேட்டா அக்யூரசின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி பண்ணலைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்துக்கும் அந்த சிலிண்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த மாதத்துக்கும் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து டபுள் கவுண்டிங். ஸோ அந்த டபுள் கவுண்டிங் இந்த மாதிரி எரர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு டேட்டா அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேட்டா அனாலிசிஸ், இது வந்து நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு பேசிட்டோம். ஸ்கோப் 1, ஸ்கோப் 2, ஸ்கோப் 3ன்னு. அனாலிசிஸ் எதுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து எந்த ஏரியாவில் ரெடியூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது நம்ம யோசிக்க முடியும். ஸோ அது வந்து அனாலிசிஸ்ன்றது வந்து வி வில் ஹெல்ப் யூ வித் இட். இந்த கொடுக்க போகிற டூல் அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்பீங்க அதனோட பவர் என்னன்ட்டு. ஸோ அனாலிசிஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், டிரான்ஸ்போர்ட்லேருந்து இவ்வளோ எமிஷன்ஸ் வருது, வி ஷுட் ரெடியூஸ் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட். எலக்ட்ரிசிட்டிலேருந்து இவ்வளோ எமிஷன்ஸ் வருது, வி ஷுட் ஃபர்ஸ்ட் டார்கெட் தேர்ன்றது. 4வது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட். இது அந்த ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறதும் இல்லையா, அந்த சர்க்கிளில் லாஸ்ட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டேட்டா சோர்ஸ் இருக்குது, சரிங்களா.
அந்த டேட்டா சோர்ஸை எப்படி இன்னும் ரொபஸ்ட் பண்ண முடியும், எப்படி இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றது தான் டேட்டா இம்ப்ரூவ்மெண்ட், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சரிங்களா? இப்போ அனாலிசிஸ்ன்றது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இதை தான் நான் சொன்னேன். இப்போது நீங்கள் வந்து அந்த இதில் பார்த்தீங்க இல்லையா, தீபனோட ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்க, இந்த மாதிரி பஸ் இருக்குது, அந்த பஸ் வந்து 100 கிலோமீட்டர் போகுது, அந்த 100 கிலோமீட்டருக்கு இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதுக்கு இவ்வளோ எமிஷன்ஸ் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இது வந்து கால்குலேட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஒரு சோர்ஸ் இருந்தது, ஒரு டூல் இருந்தது, ஒரு ரிசோர்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணலாம். ஆக்சுவலி சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ் அண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்றதை பொறுத்து நிறையவே சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு சொன்னோன்னா, தீபன் வந்து யூரோப்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டடி. இப்போது எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருந்தது இல்லையா, கரெக்டாக? எல்லோரும் பார்த்தீங்க அதில் எலக்ட்ரிசிட்டி தான் எலக்ட்ரிக் பஸ் ஓடினா தான் இருக்கிறதுலே கம்மி இருந்தது. 118 கிலோவாட் ஆர் ஃபார் 100 கிலோமீட்டர்ஸ் கன்சியூம் பண்ணது அந்த பஸ். பட் எமிஷன்ஸ் 27 kgs தான் இருந்தது, கரெக்டாக? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஐ விஷ் ஐ ஹேட் தட் ஸ்லைட், ஐ ஷுட் காப்பி பேஸ்டட் இட், பட் இட்ஸ் ஓகே. 27 kgs தான் எமிஷன்ஸ் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பேக் கால்குலேட் பண்ணி பார்ப்போமே. 118 கிலோவாட் ஆருக்கு 27 kg தான்னா 100ன்னு வச்சுப்போமே, 100 கிலோவாட் ஆருக்கு 20 இல்லை 30 kgs தான் வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நம்ம எமிஷன் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.30. ஒரு கிலோவாட் ஆருக்கு 0.30 இல்லையா? ஸோ இப்போ 1 கிலோவாட் கன்சியூம் பண்ணுறோன்னா 1 கிலோவாட் ஆர்னா என்னது? சிம்பிளி ஒரு யூனிட். நம்ம எல்லாருக்கும் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறோம். ஒரு பில் பே பண்ணும்போது இவ்வளோ யூனிட்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பில்லு கொடுக்குறாங்க. அந்த ஒரு யூனிட் வந்து 1 கிலோவாட் ஆர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அந்த 1 கிலோவாட் ஆருக்கான எமிஷன் ஃபேக்டர் என்னது? அங்கே அவரோட அந்த ஸ்டடியில் வந்து 0.30. சரிங்களா? இதே அது வந்து யூரோப்புன்றதுனால மேபி தேர்ஸ் மோர் க்ரீன் எனர்ஜி, அவங்களோட கிரிட் க்ளீனராக இருக்கலாம், அவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸஸ் இல்லாமல் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு 0.30 இருக்குது. இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குன்னு ட்ரை பண்ணுறீங்களா கெஸ் பண்ணுறதுக்கு? யூரோப்பில் 0.30 ஒரு கிலோவாட் ஆருக்குன்னா எவ்வளோ இருக்கும் இந்தியாவுக்கு? 0.92 மேம் வந்து வெரி வெரி அக்யூரேட்டாக சொன்னாங்க. So this is the last emissions factor. Now it's I think updated to recently to something else. 0.89. So very close. Yeah. So 0.89 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.90ன்னு வச்சுக்கோங்களேன், 3 times. ஸோ அந்த 27 tons வந்து 27 kgs நம்ம 3 times மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது அக்யூரேட்டாக வரும். இந்தியாவில் இதே எலக்ட்ரிக் பஸ் ரன் பண்ணணும். இதனால தான் எமிஷன் ஃபேக்டர் அண்ட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா மல்டிப்ளைட் பை எமிஷன்ஸ் ஃபேக்டர் gives you emissions. பட் இது வந்து வெறும் 1 step மல்டிப்ளிகேஷன் தான். பட் இது எது க்ரூஷியல்னா எங்கேருந்து எமிஷன் ஃபேக்டர் கொண்டாடுறோன்றது தான் இருக்கிறதே க்ரூஷியல். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது எக்ஸாம்பிள் சொன்னோம் எல்பிஜிக்கு இல்லையா. ஒரு எல்பிஜி சிலிண்டரில் எவ்வளோ கேஜி அதுலேயே எழுதியிருக்கோம், 14.6 if I'm not wrong. பார்த்துருப்பீங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 14.6 kgs ஆஃப் எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அந்த ஒரு சிலிண்டரில் இருக்குது. ஒரு சிலிண்டருக்கு எவ்வளோ எமிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.94 kg CO2e per kg of LPG. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். ஒரு கேஜி ஆஃப் எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது அந்த எமிஷன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது தான். சரிங்களா? அந்த ஒரு கேஜி ஆஃப் எல்பிஜி நம்ம பேர்ன் பண்ணோன்னா, ஸ்டேஷனரி ஃபியூவலாக பேர்ன் பண்ணோன்னா, அந்த எல்பிஜியை பேர்ன் பண்ணும்போது இவ்வளோ கார்பன் எமிஷன்ஸ் வரும். ஏன்னா அந்த எல்பிஜின்றது என்னது? இட்ஸ் ஆக்சுவலி ஹைட்ரோ கார்பன், ரைட்? இட்ஸ் பெட்ரோலியம் இஸ் ஹைட்ரோ கார்பன். அதில் மோஸ்ட்லி ஹைட்ரோஜன் அண்ட் கார்பன் இருக்குது. அந்த கார்பன் கண்டென்ட் when it's burnt becomes CO2. So that is what we're measuring. 2.94ன்றது வந்து ஒரு கேஜி பேர்ன் பண்ணும்போது, ஒரு கேஜி எல்பிஜி பேர்ன் பண்ணும்போது 2.94 kg எமிஷன்ஸ் வருது. இப்போ 15 kg பேர்ன் பண்ணால் 44 kgs எமிஷன்ஸ் வருது. இது வந்து ஒரு எல்பிஜி சிலிண்டருக்கு மட்டுமே. நம்ம CO2eன்றது வந்து ஆக்சுவலி நம்ம பார்த்துட்டோம், போன ப்ரெசன்டேஷன்லேயே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஒன்ட் ரிப்பீட் இட் அண்ட் ஐ ஒன்ட் லைக் சார்ட் ஆஃப் கோ யூ மோர் வித் இட். பட் CO2e அந்த ஈன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்சி. சரியா? அது வந்து இந்த கேஸஸ் தான். ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் ஷுர் இஃப் ஐ ஷுட் கவர் திஸ் or not, பட் இந்த கேஸஸ் ஏற்கனவே பார்த்துட்டீங்க நீங்கள் இல்லையா. CFC இருக்கட்டும், CH4 இருக்கட்டும். ஆக்சுவலி தீபனோட ப்ரெசன்டேஷனில் குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல்னு கூட காமிச்சார். பொட்டென்ஷியல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீத்தேன் கேஜி எமிட் பண்ணால் அது எவ்வளோ CO2வாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்த மாதிரி அவேர்னஸ் லீட்ஸ் டு ஆக்ஷன். ஸோ அதனால தான் வந்து ஸோ இட்ஸ் டு ட்ரைவ் ஹோம் த பாயிண்ட் தட் சம் கேஸஸ் ஆர் மோர் போட்டன்ட் தென் அதர்ஸ், ஆல் கேஸஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டை ட்ரைவ் பண்ணுறது தான் இது. இது வந்து இப்போ ஏற்கனவே வந்து 3 ஸ்கோப் ஏற்கனவே இப்போ கற்றுக்கிட்டோமே. ஸ்கோப் 4னா என்னன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பட் இட்ஸ் ஜஸ்ட் டு ப்ரொவைட் யூ மோர் கான்டெக்ஸ்ட். சரிங்களா? ஸ்கோப் 4ன்றது வந்து GHG ப்ரோட்டோக்காலில் இல்லை, அதனால தான் நம்ம வந்து தனியாக வச்சுருக்கோம். பட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டகரி.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பில்டிங் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த அந்த ஒரு மேப் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட எல்லாமே கன்சிடர் பண்ணுறதோமே. அதுக்கு வெளியே என்ன இருக்கு முடியும்? ஏதாவது இருக்குங்களா? ஏதோ தோணுதுங்களா உங்களுக்கு? இஸ் தேர் எனிதிங் தட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப்? ஒரு கம்பெனி ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பெனியோட எமிஷன்ஸில் ஏதாவது அவுட் ஆஃப் ஸ்கோப், எது கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இஃப் யூ திங்க் சரி இது இன்க்ளூட் பண்ணலை நம்ம இதில், ஆக்சுவலி எல்லா கேட்டகரி பார்த்தா தான் உங்களால் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் அன்ஃபேர் ஃபார் மீ டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். பட் சரி லெட் மீ கிவ் யூ an answer. சோலார் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோலார் பேனல் இருந்ததுன்னா அதனோட எமிஷன்ஸ் எங்கே அக்கௌண்ட் ஆகும்? இல்லை ஒரு ட்ரீ இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. என் ஃபேக்ட்ரியில் வந்து என் ஃபேக்ட்ரி வந்து 40 acres. அந்த 40 acresல 25 acres தான் வந்து பில்டிங், மிச்ச 15 acres வந்து நான் ஃபாரஸ்ட்டாக பிளான் பண்ணிருக்கேன். வருஷம் ட்ரீ பிளான் பண்ணுறேன். அந்த ட்ரீ பிளான் பண்ணுறதுனால எமிஷன்ஸ் ரிடக்ஷன் ஆகுது. ஸோ அந்த எமிஷன்ஸ் ரிடக்ஷன் எங்கே அக்கௌண்ட் ஆகும்? அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் ஸ்கோப் 4. ஸ்கோப் 4ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது, ஆஃப் செட்டிங் அண்ட் இன்செட்டிங். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். ஆஃப் செட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, இப்போ என்னோட வேல்யூ செயின், அந்த ஐ விஷ் ஐ குட் ஷோ தட் டயக்ராம் அகேன். பட் அந்த டயக்ராம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது ஸ்கோப் 1, பாக்ஸுக்கு வெளியே எலக்ட்ரிசிட்டி வருது, அதுக்கு மிச்சது இருக்கிறது எல்லாம் ஸ்கோப் 3. இப்போ அந்த பவுண்ட்ரிக்குள்ளார நான் ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணுறேன், எஸ்பெஷலி இன் ஸ்கோப் 3 ஆக்டிவிட்டி பண்ணுறேன். அந்த ஆக்டிவிட்டினால எனக்கு வந்து எமிஷன்ஸ் ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னா இன்சைட் த கண்ட்ரீஸ், இன்சைட் த கம்பெனிஸ் பவுண்ட்ரி, வேல்யூ செயின் பவுண்ட்ரி, தட்ஸ் இன்செட்டிங். சரிங்களா? இதே நான் வந்து என் கம்பெனி பாண்டிச்சேரியில் இருக்குது, என் சப்ளையர் சென்னையில் இருக்காங்க, அதை விட்டுட்டு நான் திருவண்ணாமலை இல்லை வந்து வேறு நார்த் ஈஸ்ட் இந்தியா அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரீஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்டை வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன். சரிங்களா? நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், அதனால எனக்கு ஆஃப்செட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் பவுண்ட்ரிலேயே இல்லை. ஸோ பவுண்ட்ரிலேயே இல்லாத போது அந்த ஆக்டிவிட்டிலேருந்து வர எமிஷன்ஸ் ரிடக்ஷன் எங்கே அக்கௌண்ட் ஆகுதுன்னா ஆஃப் செட்டிங் தான், பிகாஸ் இட்ஸ் அவுட் சைட் த கம்பெனிஸ் வேல்யூ செயின் பவுண்ட்ரி. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் ஐ எம் ஷுர் இட் வாஸ் லிட்டில் ஹெவி. இந்த ஸ்கோப் 1, 2, 3ன்றதே கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கண்டிப்பாக. எக்ஸாம்பிள்ஸ் ஈஸியாக இருந்திருக்கலாம், பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி questions please let me know. But this has been the presentation from my side. Hope you guys enjoyed it. Thank you so much. I still have time for questions in case you guys have any questions. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? சீக்வெஸ்ட்ரேஷன் அவ்வளோதான். ஸோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. அது வந்து நம்ம ஸ்கோப்புக்கு வெளியே இருக்கிறது. ஸோ மெஷர் பண்ணுறது ஒன்று, அது நெட் எமிஷன்ஸ் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா, இப்போ மெஷர் பண்ணிவிட்டு நெட் பண்ணுறது தான் ஸ்கோப் 4. ஸோ தட்ஸ் யோர் நெட் எமிஷன்ஸ். வேறு பாய்லர் அந்த CO2 வந்து இட் இஸ் சீக்வெஸ்டரிங் இன்டு அனதர் ப்ராடக்ட். அப்போ ஸ்கோப் 1ல வந்து அந்த எமிஷனையும் எடுத்துப்போம், ஸ்கோப் 4ல வந்து சீக்வெஸ்ட்ரேஷனையும் எடுத்துப்போம். சிம்பிளா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. சார் என்ன क्वेश्चन கேக்குறாரு, கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? இல்ல, there is a industry. Hello. Yeah. There is an industry which is burning fossil fuels for boiler. Yeah. So naturally there will be CO2 emission in this tank, but that CO2 is again trapped into some process where a chemical which requires CO2 as a raw material. Yeah. So for that purpose CO2 is trapped and it goes finally into a product. It is sequestered into a product. Yeah. So there is no CO2 emission in actual. Yeah, so actually scope 1 will be calculated considering the fuel emission, the kgs or tons of fuel burnt. Then scope 4 you will also take into account that sequestration done. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ஸ்கோப் 1 னு சொல்றோம் இல்லையா, இப்போ நீங்க சொல்றது வந்து process efficiency இல்லையா, இப்போ process ஃபுல்லியே நான் வந்து எம்பெட் பண்ணிட்டேன். So that's actually efficiency. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, என்னோட கன்சம்ப்ஷனே இவ்வளவுதான் சொல்லிட்டு தான் காமிப்பீங்க இல்லையா? So அதுல நெட் ஆயிடும். fuel consumption குறையாது. fuel வந்து 100 tons தான் burn பண்ணுவேன். அதுல வர CO2 வந்து நான் டேப் பண்ணி தனியா கொண்டு போயிட்டு I'm sequestering it. இது ஒரு தனி கேட்டகரி ஆக்சுவலி. இப்போ புதுசா வந்திருக்கு CCUS ன்னு. CCUS. So that's carbon capture utilization and storage. இது நீங்க சொல்றது. So this is definitely, I mean, if you indulge in a CCUS project then it's scope 4. சரிங்களா? இப்போ நீங்க efficiency increase பண்றீங்க processலயே அப்படினா அது வந்து scope. அப்போ that is fuel, அது குறஞ்சிரும். அது எப்படி வரும்? நீங்க இந்த மாதிரி CCUS ப்ராஜெக்ட் பண்ணும்போது that is scope 4. அதே மாதிரி ப்ராசஸ்க்கு வெளியவே இது எஸ்பெஷலி இது இன்செட்டிங்னு வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வேல்யூ செயின்லயே பண்றீங்க.
வேல்யூ செயினுக்கு அவுட் சைட் பண்றீங்க. இப்போ வந்து CCUS ப்ராஜெக்டே பண்ணலாம், பட் உங்களோட வேல்யூ செயினுக்கு வெளியே. இப்போ பக்கத்து ஃபேக்டரியில வேற ஒரு ஃபேக்டரிக்கு வந்து நீங்க இந்த CCUS ப்ராஜெக்ட் நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க உங்களுக்கு CCUS ப்ராஜெக்ட், அதனால உங்க இன்னொரு ஃபேக்டரிக்கு வந்து நீங்க எனேபிள் பண்றீங்க, ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா அந்த எமிஷன்ஸ் ரிடக்ஷன் உங்களுக்கு ஆஃப்செட்டிங்கா ஸ்கோப் 4ல நீங்க இது பண்ணிக்கலாம். Thank you. Actually, emission factor எப்படி calculate பண்ணனும் சொன்னீங்க சார். இப்போ sequestration பண்ணனா அதை எப்படி calculate பண்ணனும் இல்ல எப்படி net emissionல நம்ம சப்ளை பண்ணனும்? Excellent question. So இப்போ emission factor னு சொன்னோம் இல்லையா, sequestrationக்கு emission factor இருக்கு, reduction factor, removal factor னு சொல்லுவோம். இப்போ ஒரு ட்ரீ பிளான் பண்ணோம்னா அந்த ட்ரீ வந்து ஒரு வருஷத்துல approximately ஒரு 25 kg னு வெச்சுக்கோங்க. It depends on the tree. இப்போ நம்ம பாண்டிச்சேரியில மேங்க்ரோவ் இருக்கு, மேங்க்ரோவ் வந்து captures 4 or 5 times more carbon as regular trees, சரிங்களா? சோ ஒவ்வொரு ட்ரீக்கு ரிமூவல் ஃபேக்டர் இருக்கு. இப்போ CCUS சார் சொன்ன மாதிரி ஒரு process நம்ம இன்க்ளூட் பண்றோம்னா அந்த processக்கு ரிமூவல் ஃபேக்டர் இருக்கு. சோ அத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எமிஷன் ஃபேக்டர் மாதிரி ரிமூவல் ஃபேக்டர். சோ அதே மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இந்த ரிமூவல் ஃபேக்டர் எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். இப்போ நம்ம எமிஷன்ஸ் ஃபேக்டர் அண்ட் ரிமூவல் ஃபேக்டர் எங்க இருந்து கலெக்ட் பண்றோம்ன்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் கூட அந்த ஃபேக்டர்ல வந்து டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், we can actually balloon up the figure or reduce the figure. நம்மளுக்கு பொறுத்த மாதிரி காமிச்சிக்கலாம். அதனால தான் சோர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 சோர்சஸ் இருக்கு. EPA என்வாயரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி US ஓட என்வாயரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி. சோ அவங்க எமிஷன்ஸ் ஃபேக்டர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. IPCC மார்னிங் பார்த்திருப்பீங்க ராகோட பிரசன்டேஷன்ல, இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அவங்களும் ஒரு பெரிய டேட்டாபேஸ் வச்சிருக்காங்க. டெஃப்ரான் இருக்கு UK இது, அவங்களும் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரெப்யூட்டட் சோர்சஸ்ல இருந்து எமிஷன் ஃபேக்டர் எடுத்தீங்க இல்ல ரிமூவல் ஃபேக்டர் எடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சோ இன்னொரு சின்ன விஷயம், இப்போ நம்ம வந்து ஸ்கோப் 1 ஸ்கோப் 2 ஸ்கோப் 3 பார்த்தோம் இல்லையா, அதுல இப்போ நம்மளுக்கு ஸ்கோப் 3 வருது. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரியில பாத்தீங்க இல்லையா, இப்போ நம்ம ஸ்கோப் 3ல வந்து அந்த வெளியே வந்து இன்னொரு ஃபேக்டரி இங்க் ப்ரொடியூஸ் பண்ற ஃபேக்டரி இருக்கு இல்லையா, இட்ஸ் சிம்பிளி அவங்களோட ஸ்கோப் 1 and 2, ரைட்? அவங்களோட ஸ்கோப் 1 and 2 நம்ம ஸ்கோப் 3 கன்சிடர் பண்றோம். ஏன் இப்போ 1 2 3 பிரிக்கிறோம்னா டபுள் கவுண்டிங் இருக்க கூடாது, என்னோட எமிஷன்ஸ் வந்து மிச்சம் உங்களுக்கு அக்கவுண்ட் ஆக கூடாதுன்றது தான் வேற. சரிங்களா? ஓகே, thank you so much. Any other questions? Sir, regarding the emission factor, Please. Regarding the sir, this regarding emission factor. Right now, Neyveli is the power production. Yes. Yeah. From Neyveli to Pondicherry and then Bangalore also it serves. Yeah. When we calculate the emission factor for Bangalore and Pondicherry, and we are taking that as a policy of Honda, and we are considering that adopting electrical vehicle may be a sustainable option. Correct. Yeah. But in reality, the transmission loss is huge. Yeah. But we are using the same emission factor for both the cases. Yeah. National wide adopting a single emission factor is detrimental sometimes. Yeah. Do we have any preparation for site selective or specific emission factors? Yeah, do we have for that? Excellent question. So இது வந்து actually ஒரு slide இருந்தது, just to not to confuse everyone, I've removed that. அதாவது localization ஒரு கான்செப்ட். எமிஷன் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் நான் EPA IPCC ன்னு சொன்னேன், but the best is the local one because that is the more accurate one. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு பவர் பிளான்ட்ல இருந்து பவர் வருதுன்னு வெச்சுக்கோங்களேன். ஒரு பவர் பிளான்ட்ல வந்து 60-70% கோல் and 30% வந்து இந்த டாப் லைன் பவர், அதாவது டீசல் இல்ல வேற ஏதோ கேஸ் யூஸ் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இன்னொரு பவர் பிளான்ட்ல 40% ரினியூவபிள் வச்சிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு பவர் பிளான்ட்ல இருந்து ஒரு பவர் பிளான்ட்ல இருந்து 100 kWh, இன்னொரு பவர் பிளான்ட்ல இருந்து 100 kWh எடுத்தோம்னா ரெண்டுத்துக்கும் எமிஷன்ஸ்ல ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த எமிஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே அவங்க க்ளீனா ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது NLC வந்து அவங்களோட வெப்சைட்ல போனீங்கன்னா இல்ல அவங்களோட நீங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னா சோ மேபி யூ கேன் கான்டாக்ட் அண்ட் ரீச் அவுட் டு them also if they calculated their emissions factor. Most power corporations usually do. சரிங்களா? சோ உங்களுக்கு full power வந்து 100% பவர் வந்து உங்களுக்கு சோர்ஸ் தெரிஞ்சிருக்கு, இங்க இருந்து தான் இந்த சோர்ஸ்ல இருந்து தான் எனக்கு பவர் வருது அப்படினு இருக்கும்போது நீங்க அந்த எமிஷன்ஸ் ஃபேக்டர் யூஸ் பண்ணலாம். இது நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேயோ பாண்டிச்சேரியிலோ அவ்வளவு ரெலவெண்டா இருக்காது. பட் இது வந்து மார்க்கெட் பேஸ்ட் லொகேஷன் பேஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்கோப் 2 னு வரும்போது மார்க்கெட் பேஸ்ட்னா வந்து எந்த சப்ளையர் பேந்து வாங்குறோம், லொகேஷன் பேஸ்ட்னா அந்த ஜியோகிராஃபிக் இன்ட். இப்போ பாம்பேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிலையன்ஸ், அதானி அந்த மாதிரி டிஃபரெண்ட் பவர் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இப்போ என் பவர் வந்து ரிலையன்ஸ்ல இருந்து வருதுன்னா நான் மகாராஷ்டிரா எமிஷன்ஸ் ஃபேக்டர் எடுத்துக்க மாட்டேன், ரிலையன்ஸ்கான எமிஷன்ஸ் ஃபேக்டர் எடுக்கிறதா எனக்கு பெட்டர்.
Sir, I understand about the sources about the sources in the power plant. Correct. What about the transmission? Is there any multiplication factor we can multiply so that we can have the distance? Correct. Transmission distribution losses can you factor கிடைக்குமே உங்களுக்கு இல்லையா? T&D losses is a separate category in scope 3 in fact. Okay. Yeah. So that you can account for and உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. Transmission and distribution losses is actually recorded. நீங்க CEA வெப்சைட்ல போனீங்கனாலும் சரி இல்ல அந்த சப்ளையரோட வெப்சைட்ல போனீங்கனாலும் it's recorded, it's available. அத நீங்க scope 3 ல ஒரு கேட்டகரியா இது பண்ணிக்கலாம். சரிங்களா? Sir, maybe a plain question. Sure, please. If there is no further discussion, then I try to ask. Sure, please. When we are focusing more toward the carbon emissions, Yes. It's likely we are ignoring the other pollution impacts because earlier it is economical drive. Now it is economical plus carbon drive. Yeah. Somewhere are we missing something else? It's a fantastic question. We are absolutely missing it. Absolutely. அது டவுட்டே இல்ல. ஆனா இப்போ ராகவ் வந்து ஓசோன் பத்தி சொன்னார் இல்லையா? அது வந்து when there's a light when there's a fire under our seat only then we start to act. சரிங்களா? பட் அப்படி சொல்லும்போது இந்த பயோடைவர்சிட்டி லாஸ்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் இப்போ வந்து சிட்டிஸ்லலாம் பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் இஸ் a huge issue. சரிங்களா? இப்போ எமிஷன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது எல்லாமே CO2 நிறுத்தக்கூடாது. சரிங்களா? என்வாயன்மெண்டல் sustainability-ன்றது வந்து it's so much beyond CO2. CO2 is a small factor. The reason why we're placing so much importance is simply because it's very urgent. இன்னைக்கு நம்ம பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது ஆக்சுவலி 30 வருஷம் முன்னாடி பண்ண வேண்டியது. பட் ஏர் பொல்யூஷன்ன்றது இந்த பயோடைவர்சிட்டின்றது இட்ஸ் an absolutely important thing. இப்போ ஆக்சுவலி இப்போ இது GHGன்னு பாக்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து இப்போ இது 10 வருஷம் 2001ல ஸ்டார்ட் ஆன ஜர்னி 2001ல ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிருக்கு. 2015ல வந்து பயோடைவர்சிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 2018ல நேச்சர் பேஸ்ட் ஃபைனான்ஷியல் டிஸ்க்ளோசர்ஸ்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். But that doesn't mean that we should not consider these. And if any department wants to sort of engage in a calculation, இப்போ GHG பண்ற மாதிரி வேஸ்ட்டுக்கு இல்ல வாட்டருக்கு அந்த மாதிரி calculation பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா please reach out to us. We are more than happy to help you and that's definitely possible. Yeah. Thank you so much. Thank you guys.